ஹலோ மக்களே, எங்க சர்ச் மீடியா டீமோட நாங்க என்ஜாய் பண்ண வீடியோ என்னோட சேர்ந்து இந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்களே. இந்த வீடியோவில் என்னோட 2வது குடும்பத்தை உங்களுக்கு நான் காமிக்க போறேன். எஸ், நீங்க கேட்டது கரெக்டு தான். என்னோட 2வது குடும்பம் வந்து என்னோட சர்ச் ஃபேமிலியோட நாங்கள் என்னெல்லாம் என்ஜாய் பண்ணணும்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சாரி கைஸ், எல்லா வீடியோவுமே லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரேட் மாற்றி எடுத்துட்டோம். அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அடுத்து நாங்கள் என்னென்னலாம் என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து கொட்டடிச்சு, அது கூட ஷேக்கர்ஸ் வாசிச்சு, அது கூட டேம்போரின் வாசிச்சு, இதெல்லாம் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அடுத்து நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. வீடியோ பாட்டு வந்துட்டிங்களா? அதுக்கு அடுத்து நாங்கள் வந்து ஒர்ஷிப் பண்ணோம். அந்த ஒர்ஷிப்பில் வந்து எங்களை லீட் பண்ண ஜோயல் அண்ணன் அண்ட் கிஃப்டாக்கா இருக்காங்க. அவங்க வந்து இந்த வருஷத்தில் தேவன் வந்து உங்களுக்காக என்ன செஞ்சார், உங்களை ஜீவனோட பாதுகாத்தாரு அப்படின்லாம் எங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒர்ஷிப் பண்ண ஆரம்பித்தோம். ஒர்ஷிப் ஒரு 1/2 hour கிட்ட பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த வீடியோவும் இப்போ நீங்கள் போய் பார்க்க போகிறீங்க. பாட்டு வந்துடுங்க. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்திரே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்திரே. நன்றி இயேசுவே, சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்கிறீரே. பாட்டு வந்துட்டிங்களா? இது கேட்டு நாங்கள் வந்து ஒரு கேம் விளாண்டோம். என்ன கேம் அப்படின்னா, ஒரு பாட்டோட ஒரு லெட்டர் மட்டும் சொல்லணும். எடுத்துக்காட்டுக்கு ஏசு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏசு கூட வருவார் அப்படிங்கிற அந்த பாட்டை வந்து நாங்கள் ஒரு லைன் பாடி காட்டணும். கரெக்டாக அந்த ஸ்டான்ஸை முடிகிற வரைக்கும், இல்லை அந்த கோரஸ் முடிகிற வரைக்கும் அதில் ஆண்டோம். அதுதான் இருக்கிறதுலே பெரிய வீடியோ. அதேமாரி பாட்டு வந்துருங்க. டீம் பிக்கு வல்லமை ஜாஸ்தியா இருக்கு, விடக்கூடாது. நீங்க வந்து உட்காரு. நியூ இயருக்கு தான் வீடியோ எடுக்கிறேன். இப்போ போய் கேம் என்ஜாய் பண்ணுவா. ஓகே, லிசன் பண்ணுங்க. ஓகே, இதுல வார்த்தை சொல்றதுல இருக்கு, அதுக்காக கவனிங்க. அப்படி ஒரு பாட்டே கிடையாதுங்கிற மாதிரி வார்த்தை அரிசியை கூட சொல்லக்கூடாது. இப்ப நீங்க திடீர்னு எடுத்து ஏதாவது ஒரு எபிரேய வார்த்தையை சொல்லுவீங்க, இப்பெல்லாம் பாட்டு இருக்காது. ஆனா அதுல பாட்டு இருக்கணும். எதுக்காக கவனிங்க. 1 நிமிஷம் டைமரை ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு அவங்க ஒரு வேர்டு சொல்ல போறாங்க, டீம் தான் உங்களுக்கு வார்த்தை சொல்ல போறாங்க. அந்த 1 நிமிஷத்துக்குள்ள நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பாட்டை பாடணும். ஒருவேளை அவங்க அந்த பாட்டை பாடலைன்னா வார்த்தையை சொன்ன நீங்க அந்த அதுல ஒரு பாட்டை பாடணும். இல்லைன்னா அந்த அந்த பாயிண்ட் உங்களுக்கும் சேராது, உங்களுக்கும் சேராது. சரியா? என்னடா நான் நடுவர். ஓகே, ரெடியா? டீம் ஏ வார்த்தையோட இருக்கிறீங்களா? சரி, ஜெயசுதன் வார்த்தையை சொல்லுங்க. என்ன பாட்டு? ஹாப்பி பர்த்டே. என்ன வார்த்தை? ஈஸியில இருந்து ஆரம்பிங்க. உம்மால், ஆல். நீங்க ஆவம்ல பாடணும் கிடையாது. நீ என்ன வருத்தம் சொல்லலாம். கவனிங்க, லிசன் பண்ணுங்க. இந்த டீம் 1 பாயிண்ட். சூப்பர், கை தட்டுங்க. 1 பாயிண்ட். அடுத்து உங்களுக்குள்ள வார்த்தை என்ன வார்த்தை? ராஜா. ஒருத்தர் பாடுனா டிஸ்குவாலிஃபை. பாட்டு சத்தம் கேட்கல.
என்னது கண்ணா? கண்டு. எல்லாரும் பாடணும். சேர்ந்து பாட மாட்டீங்க. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. ஓகே, கண்டினியூ இலக்கிய தேவன் பாடியாச்சு. அரை பாயிண்ட் தான். அரை பாயிண்ட். ஓகே, லைக் இது இவங்களுக்கு வார்த்தை ஆறுனா இஸ்ரவேலே. பாட்டு வந்துட்டிங்களா? அதுக்கப்புறம் எங்களோட டெஸ்டிமோனிஸை நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். நான் எங்கள் கூட இருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். அது எங்களுக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா அதை எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸ்டார்டிங்லேருந்து நாங்கள் ட்ரம்ஸ் அடித்தது, கேம் ப்ளே பண்ணது, வர்ஷிப் பண்ணது, நாங்கள் விளையாண்டது எல்லாத்தையும் முடிச்சுட்டு எங்களுக்காக பாஸ்டர் ஃபேமிலியிலேருந்து ப்ரேயர் பண்ண வந்தாங்க. அந்த ப்ரேயர் பண்ணி நாங்கள் ஒரு ஃபெல்லோஷிப்போட இந்த வீடியோவை முடித்தோம். எங்களுக்காக சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் கலந்து பேசிக்கிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் நாங்கள் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கைஸ், இந்த வீடியோவில் நீங்கள் வந்து எங்கள் சர்ச்சில் எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத மட்டும்தான் பார்த்தீங்க. இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் சர்ச்சில் வந்து கிட்டத்தட்ட 5 வருஷமாக நான் மீடியா டீமில் இருக்கிறேன். மொதல் டைமாக இப்படி ரெடி பண்ணியிருக்காங்க. ரெடி பண்ணி எங்கள் மீடியா டீமுக்காக மட்டுமே ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணி எங்களுக்காக மட்டுமே லீட் பண்ணி கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் தேவன் எப்படிலாம் நடந்தார் அப்படிங்கிறத எங்ககிட்ட பேசினாங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்கள் சர்ச்லேயும் இந்த மாதிரி நடந்திருக்கும் நான் நம்புகிறேன். நடக்கலைன்னா அதுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். தேவன் ஒரு நாள் அதை நடத்தி காட்டுவார். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எடிட்டிங்கில் ஏதாச்சும் குறை கேமரா ஆங்கிள் குறை, எனக்கே கேமரா ஆங்கிள் குறைன்னு தெரியும். ஏன்னா என்கிட்ட ஒரு ஃபோன் தான் இருந்துச்சு. அது போக இன்னொருத்தவங்களோட ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணோம். அதுவும் நிறையா இது ஸ்னாப் சாட்டில் போட்டு எடுத்தாங்க. லேண்ட்ஸ்கேப்பு போர்ட்ரேட்டு மாற்றி எடுத்தோம். அப்படின்னா இந்த வீடியோ கரெக்டாக வரலை. ஆனால் ஓரளவு நான் உங்களுக்கு டீசெண்டாக காமிச்சிருப்பேன். ஓகேவா? இந்த வீடியோவில் ஏதாச்சும் குறை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். எடிட்டிங், எஸ்எஃப்எக்ஸ், விஎஃப்எக்ஸ், வேறு ஏதாச்சும் இந்த வீடியோவில் புதுசாக பண்ணணும், சவுண்ட் எஃபெக்ட் ஆட்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் உங்கள் சரண். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம்.